சட்டவிரோத கிட்னி விற்பனையில் ஈடுபட்ட இடைத்தரகர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாமக்கல் மாவட்டத்தில் பிரதான தொழிலாக உள்ள விசைத்தறியை நம்பியுள்ள தொழிலாளர்கள் மிகவும் நலிவடைந்து உள்ளதாக கூறினார். இதனால் மைக்ரோ பைனான்ஸ் போன்ற நிதி நிறுவனங்களில் கடன் பெற்று திரும்பி செலுத்த முடியாத நிலையில் கிட்னியை கொடுக்கும் நிலைக்கு தொழிலாளர்கள் தள்ளப்படுவதாகவும் கவலை தெரிவித்தார். விசைத்தறி தொழிலாளர்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்கவும் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கான வழிகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். எங்களுடைய கோரிக்கை என்பது விசைத்தறி தொழிலாளர்களை நிரந்தரமாக இயல்பிலிருந்து மீட்க வேண்டும். அதற்கு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் கேட்கின்றோம். ஏன்னா இது தொடர்ந்து இந்த கிட்னி வியாபாரம் என்பது இந்த பகுதிகளிலே தொடர்ந்து நடக்கின்றது. ஏதாவது ஒரு இடத்துல தவறு நடக்கும் போது அது வெளியில வருகிறது. நிரந்தரமாக அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், நான் சொன்னது போல அவர்களுக்கு வட்டி இல்லாமல் கடனை கொடுப்பதற்கு இல்லை, சின்ன அமௌண்ட் தான். யாரும் அவங்க எல்லாம் பெரிய கோடிக்கணக்கில் கேட்க போறதில்லை. ஒரு 50,000 1 லட்சம் அவங்க அவசர தேவைகளுக்கு வட்டி இல்லாமல் அரசு கொடுப்பதற்கு அந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்.